அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி அல்லாஹ் அதை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் வெட்கமடைவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நபிமார்கள் அழைத்தார்கள். நபி நூஹ் அழைத்தார் அல்லாஹ்வை, நபி ஆதம் அழைத்தார் அல்லாஹ்வை, நபி இப்ராஹிம் அழைத்தார்கள் அல்லாஹ்வை, நபி மூசா அழைத்தார்கள் அல்லாஹ்வை, நபி யூனுஸ் அழைத்தார்கள் அல்லாஹ்வை, நபி யூசுப் அழைத்தார்கள் அல்லாஹ்வை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அழைத்தார்கள் அல்லாஹ்வை. பத்ருடைய போர்க்களம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 300க்கும் சொச்சமான நபித்தோழர்களோடு இருக்கிறார்கள். எதிரிகள் 1000த்திற்கும் மேற்பட்ட எதிரிகள் நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக அந்த முஷ்ரிக்குகளுடைய கூட்டத்தை பார்த்தவுடன் கிப்லாவை முன்னோக்கி கரம் ஏந்தி அல்லாஹ்வை அழைத்தார்கள். யா அல்லாஹ், நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்றி விடு. யா அல்லாஹ், இந்த சமூகம் அழிந்து விட்டால் இதற்கு பிறகு உன்னை வணங்குவதற்கு